Hello friends, welcome to Indu's Kitchen. No yeast, no oven, சூப்பரான homemade pizza. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 200 grams வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் 1 tablespoon வந்து பேக்கிங் சோடா, அப்புறம் வந்து 1/2 கப் வந்து தயிர் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா வந்து மாவை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1 tablespoon வந்து சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில். ஸோ மாவு வந்து நல்லா வந்து பஃபியாக நல்லா சாஃப்டாக வரும், அதுக்காக வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மாவை வந்து பிசைஞ்சிடலாம். தண்ணி தேவையான அளவு தண்ணி போட்டுக்கோங்க, நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா அப்படியே அழுத்தினோம் அப்படின்னா நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மாவை வந்து பிசைஞ்சு வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாவை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அந்த டஃப் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து ஒரு 30 minutes வந்து மாவு வந்து நல்லா வந்து ஊறணும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஒரு 30 minutes வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ 30 minutes கழித்து எடுத்துகிட்டு பார்க்குறேன், நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நல்லா அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னாவே நல்லா தெரியும் உங்களுக்கு வந்து நல்லா இந்த நம்ம சப்பாத்தி போடும் போது எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ பீஸா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வெயிட்டான நல்ல பாட்டம் அதை வந்து ஹீட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் எடுத்திருக்க மாவில் வந்து 2 ஆஃபாக வந்து நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சப்பாத்தி எப்படி திரட்டுவோமோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப வந்து தின்னாகவும் இல்லாமல் நம்ம வந்து திரட்டிக்கலாம். ஏன்னா ரொம்ப தின்னாக திரட்டிட்டாலும் வந்து அடியில் வந்து கொஞ்சம் இதுவாகிடும். பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து இப்போ பீஸா ரெடி பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து பிளேட்டில் வந்து மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அதே மைதா மாவு தான் எடுத்து சும்மா லைட்டாக வந்து நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு பிளேட்டில் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ நம்ம அதை திரட்டி வச்சோம் இல்லைங்களா, அந்த மாவையும் வந்து நம்ம வந்து இந்த பிளேட்டில் வந்து வச்சிடலாம். பிளேட்டில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து வைக்க வேண்டாம், ஏன்னா சீஸ் எல்லாம் போட்டோன்னா மெல்ட் ஆகி வெளியே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த சாஸ் எல்லாம் வந்து இறங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபோர்க்கு ஸ்பூன் யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து குட்டி குட்டியாக வந்து ஹோல்ஸ் வந்து போட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் அதில் வந்து ஹீட் அப்சர்வ் ஆகும், சாஸு சீஸ் எல்லாமே வந்து மெல்ட் ஆகி அந்த பீஸாவோட வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒயிட் சாஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஒயிட் சாஸ் வந்து நான் வீட்டிலேயே செஞ்சது தான். இதோட வீடியோவை நான் போட்டிருக்கேன். இதோட லிங்க்கு வந்து நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுக்குறேன், பாருங்கள். அப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ், அதுக்கு மேலே வந்து டொமேட்டோ சாஸு, அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து மெக்சிகன் சீசனிங், இதோட வீடியோவை வந்து நான் வந்து போட்டிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக வந்து ஆனியன், அப்புறம் வந்து டொமேட்டோ, அப்புறம் க்ரீன் கேப்சிகம், இது மட்டும்தான் வந்து நான் வந்து வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சீஸ் வந்து நம்ம அப்படியே சென்டர்லேயே வந்து கொஞ்சம் வச்சிடலாம். ஏன்னா இல்லாட்டி சைடில் வந்து அது மெல்ட் ஆகி ஒழுகி வந்துடும், அதனால் உருகி வெளியே வந்துடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து சென்டர்லேயே வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த பீஸா டஃப்போ வந்து நம்ம கொஞ்சம் வந்து சைடில் பிளேட் வந்து கொஞ்சம் விட்டுட்டே வைக்கலாம். திரும்பவும் மேலே வந்து அந்த பீஸா சீசனிங் அதை கொஞ்சம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி நான் அந்த பீஸா சீசனிங்லேயே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், ரெட் சில்லி போட்டிருக்கேன். ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணலை. பாருங்கள், அந்த ஆல்ரெடி நம்ம ஹீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வானலில் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு லெட்டு போட்டு மூடிட்டு ஒரு 30 minutes லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுருங்க. இப்போ வெளியே எடுத்தாச்சு. ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லா இருந்தது, சாப்பிட்றதுக்கு அழகாகவும் வந்து வந்தது. நமக்கு வந்து பீஸா கட்டெல்லாம் வேண்டாம் நம்ம கட் பண்ணுறதுக்கு. கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.